இப்போ நான் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டோ யூஸ் பண்ணுறேன். பட் அந்த கம்பெனியில் நான் ஒரு ஜாபாக ஜாயின் பண்ண போகிறப்ப அதில் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல் இருக்கும். நான் வந்து ஜென்ரலாக நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அங்கே போனால் சரி மேபி நான் வந்து ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பற்றி ஏதாவது ஒர்க் பண்ண போகிறேன், ஆடியோ பற்றி ஏதாவது ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி அதில் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஃபேங் கம்பெனிஸில்? இன்னும் கொஞ்சம் கான்டெக்ட் இருக்கலாம்னா, ஐ திங்க் ஒன்று வந்து நம்ம அந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோல்ஸ் இமேஜின் பண்ணிப்போம். பட் ஐ திங்க் ஜென்ரலாக ஃபேங் கம்பெனி ரோல்ஸ் வந்து நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அண்ட் அந்த ஒரு ரோல்லையும் லைக் வாட் ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன் ஐ can talk a little bit about it. So first on the let's think about all of these are product companies. Fang and சொன்னீங்கன்னா Netflix, Microsoft, Amazon, Meta, all of these are developing products. They are product first companies, right? அவங்க services company கிடையாது. So இதுல பாத்தீங்கன்னா you typically have a design, development, then you do some QA and then deployment, right? இதை வந்து ப்ராடக்ட் ட்ரைவ் பண்ணோம்னா இந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ரோல்ஸ்லாம் இருக்கும், லைக் சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் சக்ஸஸ். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு சப்போர்ட் த ப்ராடக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல், ரைட்? பட் கோர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் roles are the ones where engineering graduates specifically want to go. Some engineers are also interested in directly going for business, so that is also fine, right? So இப்போ டிசைன் எடுத்தோம்னா let's go one by one. Okay, டிசைன் ஃபர்ஸ்ட் பேசலாம். டிசைன்ல வந்து யூஎக்ஸ் ரிசர்ச், யூஎக்ஸ், ஓகே, இது ரெண்டும் இருக்கு. அண்ட் ஓகே, நான் இப்போ சொல்ல போறதுல ஐ வில் கீப் டாக்கிங் அபவுட் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல்சோ here and there, right? So இப்போ டிசைன்ல பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் ரிசர்ச் அப்படின்னா இட் இஸ் மோர் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த யூசர். அண்ட் அவங்க வந்து யூசர் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஃபீல்டில் போய் யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது தே வில் அப்சர்வ் த யூசர்ஸ், அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து இன்சைட்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணுவாங்க. அப்புறம் சர்வேஸ் எடுப்பாங்க. Then they might create some mock products or dummy products, and then they try to give it to user and understand how the behavior is. So இதெல்லாமே யூஎக்ஸ் ரிசர்ச்சோட டொமைன், ரைட்? அதுவே ஒரு ஆர்ட். எப்படி கொஸ்டின் கேட்கணுங்கிறதே ஒரு ஆர்ட்.